இங்கே நாங்கள் பாக்கு கன்று தேங்காய் கன்று எல்லாத்தையும் விவசாயம் பண்ணி வந்திருக்கோம். 20 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியை கலந்து கோகோ மேக்ஸை கலந்து பாக்கு கன்றுக்கு கொடுத்தோம். இப்போது அதுலேருந்து அந்த குலை நோய் ஒன்று மட்டும் பாக்கு கன்றில் தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குலை நோயெல்லாம் போயிட்டு கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக வந்து இந்த கோகோ மசாலா தான் கொஞ்சம் கிளியர் ஆனது மொத்தம் நல்லாயிருக்கு. இப்போ பார்க்க நோய் தாக்குதல் இப்போ இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மரத்தை புற்றி அந்த புள்ளியாக இருக்கும் அந்த வழியில். இப்போ அது போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் நோய் இல்லாமல் நல்லாயிருக்கு. பல இலையெல்லாம் பார்க்க தென்னை மரத்துலேருந்து எல்லா காயிலும் ஒரு மரத்தில் மினிமம் 150 காய் 200 காய் பக்கமாக இருக்குது இப்போதைக்கு. என்னோடய பேர் சந்தோஷ்குமார். நான் சேலம் மாவட்டம் மல்லிக்கரை கிராமத்தில் இருக்கிறோம். இங்கே நாங்கள் பாக்கு கன்று தேங்காய் கன்று எல்லாத்தையும் விவசாயம் பண்ணி வந்திருக்கோம். ஏன்னா யூடியூப்பில் தான் ஒரு வாட்டி பார்த்தேன். சரி, அதை பார்த்து பயன்படுத்தி பார்க்கலான்னு யூடியூப்பில் நான் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்ம அது வாங்கி நம்பி போட்டு பார்த்தா தெரியும் சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு நான் கொஞ்சம் நல்லா இது தெரிஞ்சுன்னு மிச்சம் இங்கே காடு இங்கே நம்மளுக்கு ஒரு 2 ஏக்கரா இருக்குது. அது ஃபுல்லாகவே பார்க்கணும். தென்னை மரமும் நிறையா இருக்குது. இப்போ அது கோகோ மேக்ஸ் ஸ்டார்டிங் ஒரு மரத்துக்கு ரிசல்ட்டுக்கு பயன்படுறதால நிறைய மரத்துக்கு பயன்படுத்துறது. இப்போ எல்லா மரமும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கே தெரியும் மரம் எப்படி வளர்ந்துருக்கு. நம்ம பக்கம் தென்னை மரத்துலேருந்து எல்லா காயிலும் ஒரு மரத்தில் மினிமம் 150 காய் 200 காய் பக்கமாக இருக்குது இப்போதைக்கு. இப்போ மரத்தில் நல்லா க்ரோத் ஆகி நல்லா வந்துட்டுருக்கு. மரம் நல்லா ஈல்டு தருது. வருஷத்துக்கு 2 டைம் வந்து அறுவடை பண்ணுறோம். பாக்கு கன்றும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இப்போ வர இதில் கோகோ மேக்ஸ் மருந்து யூஸ் பண்ண முன்னாடி கொஞ்சம் மரம்லாம் விரிச்சோடி போயும் கொலை எல்லாமே இருந்துச்சு. இது பயன்படுத்தும் வந்து ஒவ்வொரு இதுலேயும் காலையிலும் ஒரு 15-20 காய் வருது. அது இல்லாமல் வந்து மரத்தை சுற்றி கொஞ்சம் கொலையை கொஞ்சம் இது பெருகுது. இப்போது மரம் சுருக்கமாக இருந்தது கொஞ்சம் பெருசாகுது. நோய் தாக்குதல் இப்போ இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மரத்தை புற்றி அந்த புள்ளியாக இருக்கும் அந்த வழியில். இப்போ அது போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் நோய் இல்லாமல் நல்லாயிருக்கு. பல இலையெல்லாம் பார்க்க கோகோ மேக்ஸுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து தென்னை மரத்தில் வந்து காய் வந்து சுருக்கமாக ரொம்ப இதுவான மாதிரி இருந்துச்சு. இது கொடுத்த முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சுற்றி கொலையவும் அந்த ஓலையில் கொஞ்சம் பளபளன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. 20 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியை கலந்து கோகோ மேக்ஸை கலந்து பாக்கு கன்றுக்கு கொடுத்தோம். இப்போ அதுலேருந்து அந்த குலை நோய் ஒன்று மட்டும் பாக்கு கன்றில் தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குலை நோயெல்லாம் போயிட்டு கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையாக வந்து இந்த கோகோ மசாலா தான் கொஞ்சம் கிளியர் ஆனது மொத்தம் நல்லாயிருக்கு. இப்போ பார்க்க கோகோ மேக்ஸை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது பாருங்கள். அது கொடுத்தது முன்னாடி வந்து எல்லாமே கொஞ்சம் ரொம்ப மெலிதாகவும் வேறு பிடிக்காம இருந்துச்சு. இது கொடுத்தப்பதும் பார்த்தீங்கன்னா அந்த தண்டு நம்மளுக்கே கொஞ்சம் மாற்றமாக தெரிஞ்சு நல்லா கொஞ்சம் தடிமனாகவும் பார்க்க கொஞ்சம் ஊட்டமாகவும் ஹைட்டாகவும் வளர்ந்தது தெரியுது இப்போ எங்களுக்கு நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோகோ மேக்ஸ் வந்து ஒரு வாட்டி கொடுத்ததுக்கே நம்மளுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. இன்னொரு வாட்டியும் நாங்கள் கோகோ மேக்ஸ் கொடுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா நல்லாயிருக்கு அதோட வளர்ச்சி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடியாக இருக்குது நீங்களே பாருங்களேன். நான் ஒரு கொஞ்ச நாள் பார்த்தா இவ்வளோ தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கோகோ மேக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்த்துன்னு. பூச்சியோட அந்த இதுவும் இல்லை பாருங்கள், பூச்சியோட மாற்றமும் போயிடுச்சு. இந்த ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இந்த பூச்சி பாருங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி பாருங்கள், பச்சை பல்லுன்னு அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வாட்டி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கோகோ மேக்ஸ். கோகோ மேக்ஸுக்கு கொடுத்துக்கு முன்னாடிலாம் மரத்தில் வந்து சுத்தமாக குறும்பே இல்லாமல் ஒரு காய் கூட இல்லாமல் மரத்தில் இருந்துச்சு. கோகோ மேக்ஸ் கொடுத்தது அப்புறமா பாருங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கொலையில் ஒரு 15 காய் 20 காய் பக்கமாக இப்போது நல்லா ஒரு பாய் தந்திருக்கு கோகோ மேக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம். ஃபஸ்ட்டு குறும்பெல்லாம் கொட்டி அந்த அளவுக்கு இருந்துச்சு காய். இப்போ பாருங்கள் உங்களுக்கு 2 மரத்தில் பாருங்களேன், 2 மரமும் கோகோ கொடுத்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு.